அம்மா அம்மா தங்கம், முகமூடி மனிதன் யார் என்று தெரிந்ததா? தெரிந்து விட்டதம்மா, அழைத்து வந்திருக்கிறேன். பார்க்கிறீர்களா? எங்கே? இவர்தான் அம்மா முகமூடி அணிந்து வந்து அந்த மூர்கனிடமிருந்து என்னை காப்பாற்றியவர். ரொம்ப நன்றி. நீ யார் தம்பி? ராஜவேல். என் லட்சியத்திற்காக பதவி உதறி விட்டு வந்தார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த திவான் இவர்தான். திவானா? அம்மா, உங்கள் மகள் தான் கொங்கு நாட்டு தங்கம் என்று தெரிந்த பிறகு அந்த ரகசியம் உனக்கு தெரிந்து விட்டதா? தங்கம்? ஆமாம்மா, எல்லாவற்றையும் பிறகு சொல்லுகிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் போய் பலகாரம் தயார் செய்கிறேன். அம்மா, என்ன யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை தம்பி. இரும்பின் எதிரில் காந்தம் இருப்பதை நான் விரும்பவில்லை. அம்மா. ஆம், நெருப்பு அடுப்பில் தான் இருக்க வேண்டும். புரிந்து கொண்டேன். சஞ்சலமும் சந்தேகமும் சேர்ந்து உங்கள் உள்ளத்தை ஆட்டி வைப்பதாக தெரிகிறது. சத்தியமாக சொல்லுகிறேன், உங்கள் மகளுடைய லட்சியம் நிறைவேற என்னால் இயன்ற உதவிகளை செய்யவே நான் இங்கு வந்திருக்கிறேன். என்னை நம்புங்கள். தம்பி, உன் மீது எனக்கு நம்பிக்கை உண்டாகிவிட்டது. அம்மா, ஜமீன்தாரின் உண்மையான மனைவி யார், எங்கிருக்கிறார்கள் என்று தங்கத்தை கேட்டேன். தனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டாள். ஆம், அவளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். நான் அந்த அம்மாவிடமிருந்து சில விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்படாது தம்பி, சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். அம்மா, தங்கம், தம்பியை சாப்பிட அழைத்து செல். பிறகு சாப்பிடலாம். ஜமீன் காவலர்களுக்கு இந்த வீடு தெரிந்து விட்டது. இனி நாம் இங்கு உடனே காலி செய்துவிட்டு கீழே உள்ள குகைக்கு போய் விடுவோம். அதுவும் நல்ல யோசனை. சீக்கிரம். நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். நம்ம ஆளையெல்லாம் வீட்டை சுத்தியும் காவலா நிறுத்தி வச்சுட்டு நான் மட்டும் உள்ள நுழைஞ்சேன். நீ தைரியசாலி. உன் பெருமையை சொல்லாத விஷயத்தை சொல்லு சக்னி. கதவை திறந்து மெதுவா உள்ள நுழைஞ்சேன். வீட்டுல யாரையுமே காணோம். அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியுமா? தெரியாது. திவான் எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. அட கொங்கு நாடு தங்கமாவது எங்க இருக்காருன்னு தெரியுமாப்பா? தெரியாது. தெரியாது தெரியாது சொல்றதுக்கான சம்பளம் உனக்கு? பட்டாளத்துக்கு தலைவனா? முட்டாளுக்கு தான் நீ தலைவன். கொங்கு நாடு தங்கத்தை கண்டுபிடிக்கல, எல்லாத்தையும் உட்கார வச்சு சுட்டுருவேன். ஒன்ன மட்டும் நிக்க வச்சு சுடுவேன். அந்த பாவி கொங்கு நாட்டு தங்கமும் கிடைக்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. பைரவா. அம்மா, எல்லோரும் பாருங்கள். ஜமீன்தார் உங்களை பேசியதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அனுதாபப்பட்டு உங்களை அழைத்தேன். கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்காவிட்டா எங்கே ஜமீன்தார் உங்களை கொன்று விடுவாரோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அம்மா, நான் புள்ள குட்டிக்காரன். எங்களை எல்லாம் நீங்க தாமா காப்பாத்தணும். அதற்குத்தானே நான் இருக்கிறேன். ஏன் பைரவா? அம்மா, கொங்கு நாட்டு தங்கம் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அந்த துரோகி இவ்வளவு நாள் விட்டு வச்சிருப்போமா? அவன் பிடிபட வேண்டும். ஜமீன்தாரிடம் அதிக சம்பளம் நீங்கள் வாங்க வேண்டும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நாட்டில் கொள்ளையடியுங்கள், கொடுமைகள் செய்யுங்கள். அம்மா, முழுவதையும் கேள். கொள்ளையடித்துவிட்டு அந்த பழியை கொங்கு நாட்டு தங்கத்தின் மீது போட்டுவிடுங்கள். பிறகு பொதுமக்களே முயற்சி செய்து அந்த பொல்லாதவனை பிடித்து கொடுத்து விடுவார்கள். உங்களுக்கு சிரமம் இருக்காது. கொங்கு நாட்டு தங்கமும் பிடிப்பிடுவார். ஜமீன்தாரின் நன்மதிப்பையும் நீங்கள் பெறலாம். எப்படி? அம்மா, இது நடக்கக்கூடிய காரியமா? நெஞ்சில் தைரியம் இருந்தால் நிச்சயம் நடக்கும். ஏதோ நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வகையை சொன்னேன். பிறகு உங்கள் இஷ்டம்.
அம்மா ஜனங்க எங்களை அடையாளம் கண்டுட்டா வேலி இல்லாமலா பயிர் வளர்ப்பேன்? பைரவா, கொங்கு நாட்டு தங்கம் போட்டிருப்பதை போல் முகமுடி தயார் செய்து நான் உங்களுக்கு கொடுத்து பிறகு அவனுக்கும் உங்களுக்கும் அதிக வித்தியாசமே இருக்கா? நீங்க நல்லா இருக்கணும். ஜமீன்தார் வந்திருக்கிறார், போய்விடுங்கள். நான் தான் உண்மையான கொங்கு நாட்டு தங்கம். உங்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறேன். ஒருவன் என்றால் கொங்கு நாட்டு தங்கம், பலர் என்றால் கொள்ளைக்காரர்கள். புரிந்து கொள்ளுங்கள், வருகிறேன். கொங்கு நாட்டு தங்கம், 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 கொங்கு நாட்டு தங்கம். என்னது? ஏன் அழுகிற? சொல் சொல் தங்கம். என் லட்சியம், உங்கள் நினைவு, இந்த இரண்டும் சேர்ந்து என்னை வீட்டில் இருக்க விட மாட்டேன் என்கிறது. வாட்டி வதைக்கிறது. என்ன செய்வது? எதிரில் விருந்திருந்தும் அதை எடுத்து உண்ண முடியாத நிலை. தாத்தாவுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம், நீங்கள் என் உள்ளத்தில் தூவி விட்ட காதல், அது வேண்டாம் என்று தடுக்கின்ற அன்னையின் ஆணை, இந்த மூன்றில் எதை நிறைவேற்றுவது என்று தெரியாமல் மனம் குழம்பி இருக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்குமா? வெண்மதி இருக்கும் போது நிலவுக்கு என்ன பண்ண? தங்கம், எங்க என்னைப்பா? தங்கம், ஒரு முக்கியமான செய்தி. நம்முடைய பெயரை வைத்துக் கொண்டு நாட்டில் ஒரு கொள்ளை கூட்டம் புறப்பட்டிருக்கிறது. அதை நான் பிடித்த தீர்வேன். கரும்பு நாட்டு இரும்பு. என்னது? கோணானாவண்ணா தானா? என்னையா சொல்ற? கொங்கு நாட்டு தங்கம். ஐயோ, கலட்டு கொடு. அடப்பா, பாய கட்டி வவுத்த கட்டி இதை வாங்கி போடுறீங்க, இதையும் கலட்ட சொல்றீங்க. நான் கலட்ட சொன்னது நகை அல்ல, அப்படின்னு உன் மனதை. வேதனைக்காரே, என்னை காதலி. அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். காதலு கையில கடக்கிற நகையா நினைச்ச உடனே கட்டி கொடுக்கறதுக்கு. இத பாரு, நான் உன்னை காதலிக்க முடியாது. காரணம், நான் ஏற்கனவே ஒருத்தர் மானசீகமா காதலிச்சு அந்த மடகன் மாத்திரை. அவன் உன்னை காதலிக்கிறானா? அதுதான் தெரியல. அவரும் என் மாதிரி மனசுக்குள்ளே வச்சிருக்காரோ என்னமோ தெரியல. அவருக்கு மாத்திரை உருட்டி போடதான் நேரம் சரியா இருக்கு. என்ன பத்தி நினைக்க எங்க நேரம் இருக்குது? நீ அவனிடம் கேட்டாயா? எப்படியா கேட்கறது? ஆம்பளை தானே முதல்ல கேட்கணும். அவன் ஆண் பிள்ளை அல்ல, அணிப்பிள்ளையா? வெங்காயம். யோ, கொங்கு நாட்டு தங்கம்னு உன் பேர் சொன்னா போதும், அக்கா வலிப்பு வந்து விழுந்துடுவாரு. அவரை போய் வீரங்கிறிய. எதற்காக வாழை குறுத்து போன்ற அந்த கோழையை நீ காதலித்தாய்? அழகுக்காக. அவன் அப்படிப்பட்ட அழகனா? கண்ணுக்கு அழகா இருந்தா மட்டும் காதலிச்சிட முடியுமா? மனசுக்கு அழகா இருந்தாதான் கண்ணுக்கும் அழகா இருக்கும். ஆமா, அவன் கண்ணழகனா அல்லது மனவழகனா? மனவழகர். இது ஒன்றும் மெய் காதல். பெண்ணே, நீ நான் கைது இருந்த காதலி. உன்னை சோதிப்பதற்காகவே யாம் இந்த ரூபம் எடுத்தோம். யார் நீ? பார்னி. ஆமா, ஓரக்கண்ணால அடிக்கடி பார்த்து என் உள்ளத்துல புயலை உண்டாக்குறியே, அது உண்மையான காதலா இல்லையாங்கிற சோதனை பண்றதுக்காகவே இந்த முகமூடி வேடம் போட்டேன். ஏன் அத நேர்லயே கேட்டா என்னவா? அது எப்படி? இந்த காதல் விஷயம் இருக்கு, அது மதில் மேல் பூன மாதிரி. சம்மதம் வந்தாலும் வரும், சண்டை வந்தாலும் வரும். என்ன மாத்திர? தேன், உனக்கு எனக்கு மனப்பொருத்தத்தோட அமைஞ்சு போச்சு. இந்த மாத்திரை இருக்கு, அது முழுசா இருந்தா அப்படியே போட்டு முழுங்கி போடலாம். உடஞ்சு போச்சுன்னா எல்லாம் குழப்பித்தானே சாப்பிடணும். அந்த மாதிரி இப்ப இந்த உடஞ்சு போச்சு. இந்த தேனி இல்லைன்னா